நமக்கு தான் எந்த நம்பிக்கையும் இல்லையே, கேம் விளையாடுவோம். ஏய் இப்போதான் கேட்டி சமைச்சா ஜாலியா இருந்துச்சா தெரியுமா? ஏய் அங்க போறா மரியா. ஏய் சிஸ்டர்ரா. டீச்சர் இங்கே பாருங்க டீச்சர், எப்போதுமே ஒளியில்லாம தான் இருக்காங்க. இப்போதைக்கு செல்லு நோண்டிட்டு இருக்கான் பாருங்க, ஓடுறாங்க. நான் போகிறேன் டீச்சர், நீங்கள் பார்த்துட்டு வாங்க வீங்கள. ஏன் தம்பி வா, இன்னைக்கு என் கூட மறைக்கல்விக்கு வந்து பாரு. எவ்வளோ பிள்ளைங்க நல்ல ஆர்வத்தோட போகிறாங்க பத்தியா, எவ்வளோ அழகாக போகிறாங்க பத்தியா. டெய்லி நம்ம வாரம் கிளாஸுக்கு வாப்பா, நல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸுக்கு வா, கருத்துளைக்கு ஆகிய உனக்கு புது நம்பிக்கை மலரும். கத்தோலிக்கரின் நம்பிக்கை அப்படின்னா நம் கடவுள் மேல முழு நம்பிக்கையோட இருக்கும். இரண்டாவது, திரு அவையின் சட்டங்களை நம் கடைபிடிக்க வேண்டும். இதுவே கத்தோலிக்கரின் நம்பிக்கை. நம்ம கத்தோலிக்கர்களை பொறுத்த வரைக்கும் சிலை வழிபாடுனா என்ன? அது சிலை வழிபாடு அல்லமா, நம்ம கத்தோலிக்கரின் நம்பிக்கை வழிபாடு. அது சிலை அல்ல, சுரூபம் என்று தான் நாம் சொல்லுவோம். இப்போது அந்தோனியார், செபஸ்தியார், அருளானந்தர் இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையான புனிதர்கள். அவங்க மூலியமாக நம்ம வந்து விண்ணப்பங்களை பரிந்துரைந்தோம்னா அவங்க இயேசுவிடம் பரிந்துரைந்து அதை நமக்கு பெற்றுக் கொடுப்பாங்க. அது சிலை வழிபாடு அல்ல, ஓகேயா? சுரூபம், ஒரு அடையாள வழிபாடு, கத்தோலிக்க அடையாள வழிபாடு. இது வந்து கத்தோலிக்கரின் நம்பிக்கை. கடவுளை பெற்றெடுத்த தாய், அவங்க கடவுள் அல்ல. அவங்க நமக்கோசரம் பிரேமிடம் பரிந்துரைத்து நம் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கணும். இதனால நம்ம என்ன செய்யணும், அவங்க மேல பக்தி கொண்டு ஜெபமாலை, டெய்லி ஜெபமாலை பண்ணணும், ஜெபம் சொல்லணும். நம்ம அப்பதான் நம்ம பக்தியோடு இருக்கும்போது மரியன்னை அவங்க பரிந்துரைத்து நமக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். இதுவே நம்மளுடைய கத்தோலிக்கரின் அடிப்படை நம்பிக்கை. இதை பத்தி நம்ம திரு அவையில பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த காணொலி வழியாக பார்ப்போமா? பண்பாட்டு பின்னணி இருக்கிறது, கலாச்சார பின்னணி இருக்கிறது. திருச்சபையின் போதனை மிக தெளிவாக இருந்தாலும் கூட பண்பாடுகளில், கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்த நமது வாழ்வு ஒரு சில கலாச்சார அடையாளங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. அடையாளங்களின்றி மனித வாழ்வே இல்லை. சாமானிய மக்கள் மிக அதிகமாக இருக்கிற கத்தோலிக்க சமயம் போன்ற சமயங்களில் அடையாளங்களுக்கு மிக பெரிய இடம் இருக்கிறது. இந்த அடையாளங்களுக்கு வரலாற்று ரீதியாக நெடிய வரலாறும் இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்தே மனிதர்கள் எப்படி பேச்சை, சைகையை, எழுத்தை ஒரு தொடர்பு சாதனமாக பயன்படுத்தினார்களோ அதே போல அடையாளத்தை, ஓவியத்தை தொடர்பு சாதனமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக கண்ணால் காண முடியாத கடவுள் என்று வருகிற போது இயற்கையை வழிபட்ட காலத்திலும் கூட தாங்கள் பயந்து வழிபட்ட அந்த இயற்கை அடையாளங்களை எல்லாம் சில உருவங்களாக பொறித்து வைத்து அதற்கு வணக்கம் செலுத்துவது, பழி செலுத்துவது போன்ற காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆக இது போன்ற பின்னணியில் வருகிற மனிதர்களுக்கு, மிக சாதாரண மனிதர்களுக்கு அடையாளங்களே தேவையில்லை என்று சொல்லுவது முறையல்ல. டெரன்ஸ் அழகாக சுட்டி காட்டியது போல அடையாளங்கள் இல்லாத கிறிஸ்தவம் வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவின் இந்த மனு உரு என்கிற அந்த ஒரு சிந்தனையை புறக்கணிக்கிறோம், அதை நாம் நம்பவில்லை என்பதாகவே அர்த்தம். ஆக கடவுள் உருவம் உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் சில வடிவங்களில் பார்க்கிறோம். அந்த வடிவங்களுக்கு நாம் ஆராதனை செலுத்துகிறோம். புனிதர்கள் அன்னை மரியாவையும் உருவகப்படுத்துகிறோம். அதற்கு நம்முடைய மரியாதையை செலுத்துகிறோம். இந்த வணக்கம், மரியாதை செலுத்துகிற எல்லா காரியங்களும்
பண்பாட்டு காரியங்களாக இருக்கின்றன. தொடர்ந்து விவாதிக்கிற போது இது எப்படியெல்லாம் நம்முடைய மக்களது பண்பாட்டோடு கலந்து போயிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். என்ன மரியான், வகுப்பு புரிஞ்சிச்சா? உன் மனநிலை எப்படி இருக்கு? மிஸ், நீங்கள் சொன்னதும் இப்போ பெரியவங்க சொன்னதும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சிங்க மிஸ். மாதாட்ட இப்போ எப்படி வேண்டணும், புனிதர்கள்ட்ட எப்படி வேண்டணும் எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சிங்க மிஸ். சிலை வழிபாடுனா என்ன, மாதா நமக்கு யாருன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க மிஸ். கத்தோலிக்க எனக்கு இப்போ ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருச்சுங்க மிஸ். மிஸ், இனிமேல் நான் ரெகுலராக வாரம் மழைக்கல்விக்கு வந்துடுவேங்க மிஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.